கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். இது இரண்டையும் தான் நம்முடைய மறைவுரை சிந்தனையாக இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றோம். அதில் பொதிந்திருக்கின்ற பொருளை நாம் கண்டறிகின்றோம். நம்முடைய வாழ்வுக்கு இறைவன் என்ன செய்தியை கொடுக்கிறார் என்பதை நாம் ஆழமாக அர்த்தம் கண்டுபிடிக்க உங்கள் அன்பனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். முதல் வாசகம் நீங்கள் கேட்டது போன்று ஆபிரகாம் குலமுதுவர். அவருடைய வீட்டிற்கு நபர்கள் 3 பேர் செல்கின்றார்கள். இந்த 3 பேரையும் அவர் கண்டதும் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவர்களை வரவேற்கின்றார். அவர்களுக்கு அவர் சமையல் செய்து உணவு படைத்து அவர்களை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கின்றார். முதல் தரமான இறைச்சிகளை கொடுத்து அவர்களுக்கு நிறைவை அளிக்கிறார். எனவே அவருடைய அந்த உபகாரம் என்பதும் உபசரிப்பு என்பதையும் விருந்தோம்பல் என்பதையும் ஆண்டவர் பாராட்டி, உன் மனைவி எங்கே, சாரா எங்கே என்று கேட்க, சாரா கூடாரத்தில் இருக்கின்றாள் என்று சொல்கின்றார்கள். பிறகு உன் மனைவிக்கு ஒரு மகன் இருப்பான் என்று அவர்கள் சொல்லி செல்வதாக முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். எனவே அவர் செய்த அந்த உணவு பரிமாறுதல், அந்த மிகப்பெரிய ஒரு உபசரிப்பு அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நற்செய்திக்கு வருவோம். மார்த்தா மட்டும் என்ன, இதையே தான் செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். தேவையானது ஒன்று, அதை மரியா தேர்ந்து கொண்டார். அவரிடமிருந்து அது எடுத்துக்கொள்ளப்படாது என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, பல பேர் தவறாக என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த விருந்தோம்பல், மக்களை நாம் அனுசரித்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பதெல்லாம் ஆண்டவர் தேவையில்லாத ஒன்று, முதன்மையானது அல்ல என்று சொல்கிறார் என்று நினைத்து கொள்ளலாம். நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு வர்மம், வைராக்கியம், வஞ்சம் இல்லாமல் நாம் பிறருக்கு கொடுக்கின்ற அந்த உதவி என்பது மேலான உபகாரமாக இருக்கிறது என்பதை இயேசுவே ஏற்றுக்கொண்டார். சின்னஞ்சிறிய இவர்களுக்கு நீர் செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய் என்று சொல்லி ஆண்டவருக்கே, கடவுளுக்கே நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு உபகாரமாக ஆண்டவர் சொல்கின்ற வேளையிலே, எப்படி அவர் பிறருக்கு செய்கின்ற உதவியை, குறிப்பாக இந்த உணவு கொடுப்பது என்பதை அவர் எதிர்ப்பாக இருப்பார், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார் என்று நாம் நினைக்க தோன்றுகின்றது. நிச்சயமாக இல்லை. மாறாக அவர் என்ன கருத்தை சொல்ல வருகிறார் இந்த நற்செய்தியிலே என்பதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, உணவு, உபசரிப்பு, விருந்தோம்பல் என்பதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலே ஊன்றிவிட்ட ஒன்றாக இருக்கிறது. இதை நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வோம். முன்பெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திலே இது இன்னும் வெளிப்படையாக தெரிந்தது. யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு தாராள உள்ளம் இருந்தது. அதற்கேற்ற வகையிலே நமக்கு உணவும் அதிகமாக இருந்தது. முன்பெல்லாம் சமைப்பது என்பது கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். கிராமங்களிலே அதுவும் குறிப்பாக நிறைய சமைத்தார்கள். அந்த சமையலை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்கள். எதிர்பாராத விதமாக யாராவது வந்துவிட்டால் கூட அதை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் நம்முடைய கலாச்சாரம். ஆனால் வெளிநாட்டு அமெரிக்கா கூட பரவாயில்ல, ஐரோப்பிய கலாச்சாரம், அதுவும் குறிப்பாக நமக்கு தெரிந்த இந்த நாடுகளுடைய கலாச்சாரம் என்பது எல்லாமே அப்பாயின்ட்மெண்ட் கலாச்சாரம் தான். ராந்தேவு அது இல்லைன்னாக்கா சோறும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா வந்தன்னே கேட்பாங்க. அது என்னுடைய அனுபவமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு முறை ஒரு அருட்தந்தையை சந்திக்க சென்றேன். வெள்ளக்கார சாமியார் அவர் பேர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, என்னால் அவர் இறந்து விட்டார். அருட்தந்தை ஒகிஸ்ட் ரோலான் அவரை நான் சந்திப்பதற்காக எங்கள் சாமியார் அவர்கிட்ட போய் ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நான் சின்ன பையன், அவர் திருக்கோயிலூரில் இருக்கின்றார். இவரும் வெள்ளக்கார சாமியார் தான். இவர் அனுப்பினார். சரியாக அந்த 12 மணிக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன். அவர் என்ன செஞ்சார்னாக்கா, அங்கே உட்காருன்னார்.
உட்கார வச்சுட்டு நல்லா சாப்பிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் கழித்து வெளியே வந்து இந்த லெட்டரை என் கையில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்றார். தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, அந்த நேரத்தில் ஒரு 12 ஆகிப்போச்சு, பசியாக இருப்பானே இந்த பையன் அப்படின்னு சாப்பாடு கூட கொடுக்காத அனுப்பி விட்டார். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. எங்கள் சாமியார்ட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி சாப்பாடுறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒன்றுமே இல்லைன்னா கூட சாப்பிட்டு போ அப்படின்லாம் இப்போ சொல்லுவோம். ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த ஃபாதரு அப்படின்னு சொன்னேன். அப்போது தான் அவர் சொன்னார், அது அப்படி அல்ல, அது வெள்ளைக்காரங்களுடைய கலாச்சாரம். எப்படி என்று சொன்னால், இதே ரோலம் சாமியார்கிட்ட நீ வர்ற அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு மட்டும் போட்டு போனேன்னா உனக்காக காத்துட்ருப்பார், உனக்கு நல்ல உணவு கொடுப்பார். அது திடீரென்று போய்விட்டால் உன்னை கவனிக்க முடியாது என்பதனால் அவருக்கு மட்டுமே இருக்கின்ற அந்த உணவை அவர் சாப்பிடுவார். இது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். ஆனால் நம்ம ஆளுங்க எப்படி இருப்பாங்க அன்புக்குரியவர்களே, நாம் சாப்பிட்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, அது எந்த நேரத்தில் யார் வந்தாலும் என்ன அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அப்படி நடக்குதான்னு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் நிச்சயமாக இருக்காது. வர்றவங்களுக்கும் தெரியும் இவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டான்னு, அங்கே இருக்கிறவங்களுக்கும் இவன் சாப்பிடாம போனால் தான் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சேஃபு அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களும் உண்டு. ஆனால் விருந்தோம்பல் என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் அந்த அளவுக்கு ஊறிவிட்ட ஒன்றாக இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு அருட்சகோதரியிடம் பேசி கொண்டிருந்தேன். பிரான்சிஸ் இந்த பூக்கள் எல்லாம் வைக்கின்றாரு, அவருடைய இளைய சகோதரி அந்தமானில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே வந்து ட்ரைபல்ஸ் ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த விருந்தோம்பல் என்பதை அடிச்சிக்கவே முடியாது ஃபாதர். யார் போனாலும் சரிதான், எத்தனை பேர் போனாலும் சரிதான், ஒரு 10-15 நிமிஷத்தில் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம். விருந்தோம்பல் என்பது ஒரு சிறந்த ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். யாருக்கும் இல்லை என்று சொன்னாமல் வயிறார அவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புகின்ற ஒரு கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சூழலைத்தான் ஆண்டவர் இங்கே என்ன செய்கின்றார், மாற்றி அமைக்கின்றார். என்ன என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, உறவு என்பது அவசியம், உணவு என்பது அடுத்தது. இன்றைக்கு கூட ஒரு நினைவு நாள் திருப்பலிக்கு இங்கே எத்தனை பேர் வந்திருக்கின்றீர்கள்? டொமினிக் அவருடைய நினைவு நாள் திருப்பலிக்காக வந்திருக்கிறீர்கள். முதல்ல எடுத்தோடனே போய் பந்தி போட்டு இங்கே வாழை இலையை போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை. முதல்ல திருப்பலிக்கு வரீங்க, இறந்து போன அவரை இழந்து போன அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்கின்றீர்கள். அதுதான் முக்கியம். நாம் சாப்பிட்றது என்பது அடுத்தது. கண்டிப்பாக உணவு என்பதும் அவசியம், உபசரிப்பு என்பதும் நிச்சயம் அவசியம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், உறவை வளர்க்கின்ற அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு நாம் வருகின்ற பொழுது பெண் மாப்பிள்ளை என்று அவர்களை வாழ்த்துகின்றோம், வாழ்த்தி அந்த உறவை உணவிலே நாம் காட்டுகின்றோம். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அறிவுரை எதன் அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னால், உணவு என்பது உறவின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார், மரியா அந்த உறவின் அடிப்படையிலே அதை தேர்ந்து கொண்டார். நிச்சயமாக மரியா உணவு கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் மார்த்தா என்ன செய்கின்றார், இந்த உணவையே முதன்மையாக வைத்துக்கொண்டு பல வேலைகளிலே அவர் மும்முரமாக இருக்கின்றார். ஆனால் வேண்டியது ஒன்று, அதை மரியாள் தேர்ந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக உபசரிப்பு, உணவு, மற்ற வேலைகள் எல்லாம் அவசியம். ஆனால் அதற்கு மேலாக முதலாக நம்முடைய உறவு, அந்த ஒரு நிகழ்வு என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் ஆண்டவர் இயேசு முதன்மையானது அது என்று சொல்கின்றார். உணவோ உபசரிப்போ நிச்சயமாக அதோடு சேர்ந்த வகையிலே இருக்க வேண்டுமே ஒழிய அதுதான் முதன்மையானது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இறைவனுக்கும் பொருத்தி பார்க்கின்றார். இறைவனுடைய அந்த உறவு என்பதுதான் மிக அவசியமானது. எனவே இறை வார்த்தை என்பதுதான் அவசியமானது. இதைத்தான் திருப்பலியிலும் நாம் பார்க்கின்றோம். திருப்பலியிலே என்ன நடக்கிறது, 2 மேசைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு மேசை இறை வார்த்தை மேசை, இன்னொரு மேசை என்பது திரு உணவு மேசை. நிறைய நேரங்களிலே நான் அடிக்கடி சொல்வது, நீங்கள் என்ன திட்டினாலும் சண்டை போட்டாலும் சரிதான், நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏனென்றால்
பூச நேரத்தில் குறிப்பாக ஒரு அம்மா வேண்டிக்கிச்சு, அன்னைக்கு கூட பார்த்தேன், கையை கூப்பி பக்தியாக வேண்டிக்குது. அந்த பக்தியாக 2 கரங்கள் நடுவில் என்ன இருக்குது? மொபைல் ஃபோன் இருக்குது. அவ்வளோதான். எதை வணங்குது? மொபைல் ஃபோனை தான் வணங்குத ஒழிஞ்சு கடவுளை வணங்குதா அது? அந்த அளவுக்கு நாம் மதிகட்டு போய்விட்டோம். நமக்கு இன்னும் புத்தி இல்லாமல் போயிடுச்சு. நற்கருணை வாங்க வருகிறோம், எப்போ வரணும்? இந்த இறை வார்த்தை பகிர்வை நாம் செய்த பிறகுதான் அந்த உணவிற்கு வர வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு இதோ இறைவனின் செம்மறி அந்த நேரத்தில் உள்ள போடுறது, பூந்து நேராக நன்மை வாங்கிறது. நமக்கு என்ன இருக்கிறது? நாம் எதை வாங்குகிறோம்? யாரை கொண்டாடுகிறோம்? நாம் எதற்காக வருகிறோம்? அதை நினைத்து பார்க்கின்றோமா? இங்கே மட்டும் இல்லை, எங்கே இருந்தாலும் சரிதான். முழுமையான திருப்பலி என்பது மிக முக்கியம். இந்த முதல் பகுதி திருப்பலியிலே இறை வார்த்தையை மையமாக வைத்தது. அந்த இறை வார்த்தையை மையமாக வைத்த அந்த முதல் மேசையிலே நாம் பங்கெடுக்கவில்லை என்று சொன்னால், 2வது மேசையாகிய இந்த நற்கருணை என்பதிலே நாம் பங்கெடுப்பதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், இதுதான் முதன்மையானது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அமைந்த மனத்தோடு கேட்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. எனவே தான் பல முறை நான் சொல்லுவேன், முழு திருப்பலிக்கு வந்தவர்கள் நற்கருணை வாங்குங்கள். இடையில சந்தில் பூந்து வந்தவங்கள்லாம் நற்கருணை வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் அவசங்கை செய்கிறீர்கள். அதில் நீங்கள் உண்மையான பக்தி, நம்பிக்கை, கொண்டாட்டம் என்பது இல்லை. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, போய் நான் வாங்கி சாப்பிட்றேன். நிறைய பேர் அப்படி தான். அதுவும் இந்த கரங்களிலே நற்கருணை வாங்குகின்ற அந்த பழக்கம் வந்த பிறகு சுத்த மோசம். நாவில் நற்கருணை வாங்குகின்ற வேளையிலாவது கொஞ்சம் நினைவாகுது, பாதி தூக்கத்தில் நாக்க நீட்டி நன்மை வாங்கிட்டு போனாங்க. இப்போ முழு தூக்கத்தில் அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். நமக்கு என்ன இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்வது, அன்னை மரியாவினுடைய வாழ்விலேயும் வருவது வார்த்தை, இறை வார்த்தை. என்னுடைய தாய் யார் தெரியுமா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் தான் என்னுடைய தாய். எனவே தான் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று இறை வார்த்தையை மையமாக வைத்து அன்னை மரியா நமக்கும் பாடம் புகட்டுகின்றார். எனவே இந்த மார்த்தா மரியா நிகழ்விலே நாம் புதுமையான ஒரு கருத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய அன்றாட பரிமாறுதல், உணவை பகிர்ந்தல் அல்லது உபசரித்தல் எந்த ஒரு குறையும் இல்லை. அதை போற்றுகின்றார், அதை சிறப்பாக பாராட்டுகின்றார். ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உறவின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். உறவின் வார்த்தைகளிலே அது முதலில் இடம்பெற வேண்டும். உணவு என்பது அதை தொடர வேண்டும். அதே போன்றுதான் திருப்பலிக்கு நாம் வருகின்ற பொழுது இறை வார்த்தையை மரியா போன்று ஆண்டவருடைய காலடிகளிலே அமைந்த மனத்தோடு அமர்ந்து இந்த இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அதற்கு அடுத்த நிலையில்தான் அன்புக்குரியவர்களே நமக்கு உணவு என்பதும் தேவைப்படுகிறது. அந்த உணவு நற்கருணை. அந்த நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்திலே வருகிறார், அந்த நற்கருணையாக நம்முடைய உள்ளத்திலே எழுகிறார் என்பதை நாம் உணர முடியும். அதன் பலனை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் வாடிக்கையாக, இன்னும் அதிகமாக நாம் அவசங்கைக்காக வருகின்ற கிறிஸ்தவர்கள் என்றுதான் பொருள்படும். மிக குறிப்பாக அன்புக்குரியவர்களே, இங்கு மட்டுமல்ல, திருத்தலங்களுக்கு, வேளாங்கண்ணி இது போன்ற திருத்தலங்களுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து நல்ல ஒரு திருப்பலியிலே பங்கெடுப்பது நல்லது. நிறைய நேரங்களிலே இதையெல்லாம் நான் வேளாங்கண்ணியில் போய் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது ஏகப்பட்ட கும்பல். யார் நம்ம பேசுகிறத கேட்க போகிறான்? யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள கையை நீட்டி நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. இறை வார்த்தையை பற்றி அவர்களுக்கு ஒரு கவனம் இல்லை. இறை வார்த்தை என்பதுதான் அடிப்படை. எனவே 2 மேசைகள் இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை மரியா போன்று ஆண்டவருடைய காலடிகளிலே அமர்ந்து கேட்போம். அதே இறை வார்த்தை உணவாக வருகின்ற நற்கருணையை நாம் உண்போம். அது உறவினுடைய வெளிப்பாடாக, உண்மையான நம்பிக்கையின், விசுவாசத்தின் வெளிப்பாடாக அமையும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே விருந்தோம்பல் என்பதை ஆண்டவர் பாராட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, எதை நாம் பிடித்து எனக்குன்னு வைத்துக் கொள்கின்றோமோ சுயநலம்தான் அதிகமாகும். சுயநலம் அதிகமாகின்ற பொழுது பேயை விட மோசமான ஒரு மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். காரணம், இரக்கமில்லாத இதயம் கொண்டவர்களாக இருப்போம். ஆனால்
பிறருக்காக நாம் கொடுத்து உதவுகின்ற பொழுது அது உண்மையிலேயே நம்மை ஒரு நல் வழிப்படுத்தும், மகிழ்ச்சியை, நிறைவை கொடுக்கும். நிறைய நேரங்களிலே நான் ஒரு சில பேரை பார்த்துருக்கின்றேன். இங்கே கூட நம்ம தாத்தா சாமி இருந்தார், வாழ்த்துலாம்பூர். அவர்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபாய் இருக்காது. யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவார். எதையும் தனக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அவரிடம் கிடைக்காது. ஆனால் கடவுள் கொடுப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் எனக்கு தனக்கு என்று நாம் வைத்துக் கொள்கின்ற பொழுது இந்த விருந்தோம்பல், இந்த ஒரு பகிர்வு என்பது தடைபடும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறைவன் விருந்தோம்பலை, மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு நிறைவளிப்பதை பாராட்டுகின்றார். ஆனால் அதற்கு முன்பாக இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க வேண்டும், இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும், இறை வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைவூட்டி அழைக்கின்றார். இதைகளெல்லாம் மனதிலே கொண்டு இந்த இறை வார்த்தையினுடைய நிறைவாக இயேசு ஆண்டவரை கொண்டாட இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். ஆமென்.